நித்தம் நீராடி அவனை காணலாமெனில் விரைவில் நான் நீரினமாவேன். கிழங்கும் கனியும் உண்டால் கிடைப்பானெனில் மகிழ்ந்து நான் வெள்ளாடாக விரும்புவேன். மணி உருட்டி செவித்து காணலாமெனில் பெரும் பெரும் மணிகளை உருட்டி வேண்டுவேன். கற்சிலை முன் வணங்கி காண்போமெனில் கற்பாறை மலை உகந்து வணங்குவேன். ஆவின் பாலருந்தி அவனை காணலாமெனில் சிசுவும் கன்றும் அவனை காண்பாரே. கொண்டவனை தள்ளி விண்ணவனை நாடலாமெனில் ஆயிரம் ஆயிரம் மக்கள் அழியாகாரோ. திண்ணமாக சொல்வாள் பக்தமீரா, அன்பின்றி வாரா நந்தலாலா. நாம் கடவுளை அடைய எத்தனையோ வழிகள் சொல்கிறார்கள். நீராடினால் காணலாம், கனி உண்டால் காணலாம், மணி ஓசை, சிலை வணக்கம், பால் அருந்துதல், இப்படி பல சடங்குகள் வழி என சொல்கிறார்கள். மீரா என்ன சொல்கிறாள் தெரியுமா? ஆமாம், அவ்வழி என்றால் நான் அதையெல்லாம் செய்வேன். நீராடி திளைப்பேன், வெள்ளாடாக பிறக்க தயங்க மாட்டேன், மணி உருட்டுவேன், கற்பாறை மலையையே வணங்குவேன். ஆனால் என்று அவர் ஒரு மிக பெரிய உண்மையை சொல்கின்றார். அன்பின்றி கடவுள் வரமாட்டார். சடங்குகள் எல்லாம் வழித்தான், ஆனால் அன்பு இல்லாமல் பயனில்லை. அதுவே மீராபாயின் பக்தியின் உச்சம். உலக பாசங்களை எல்லாம் தள்ளி பரம பாசமான கிருஷ்ணனை மட்டுமே நாட வேண்டும் என்பதே அவர் சொல்லும் அர்த்தம். இதில் நமக்கான பாடம் என்ன? கடவுளை அடைய பெரிய யாகம், சடங்கு, யாத்திரை எல்லாம் அவசியமில்லை. உள்ளம் தூய்மையாகவும் அன்பு நிரம்பியதாகவும் இருந்தால் போதும். ஏனெனில் அன்பே கடவுளின் வாசல் திறக்கும் சாவி.